திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வியாழக்கிழமை காலை வினோத் கண்ணன் என்பவரை 5 பேர் கொண்ட கும்பல் ஓட விரட்டி தலையை முழுவதுமாக சிதைத்து கொடூரமாக கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இக்கொலை தொடர்பாக போலீஸ் விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஆலங்காடு பகுதியைச் சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவரான அக்னிராஜ் கடந்த 2021ஆம் ஆண்டு மைனர் மணி என்பவரின் கொலை வழக்கில் 9வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார். ஜாமீனில் வெளியே வந்த அக்னிராஜை மார்ச் 5ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு மைனர் மணியின் ஆதரவாளர்கள் வெட்டி கொன்றனர். இதற்கு பழிவாங்க வேண்டும் என்று சபதம் எடுத்த அக்னிராஜின் நண்பர்கள் அக்னி பிரதர்ஸ் என்று ஒரு குழுவை துவக்கி அக்னிராஜ் வழக்கில் தொடர்புடைய பரமசிவம், ஆகாஷ், அழகு பாண்டி ஆகியோரை அடுத்தடுத்து தலையை சிதைத்து வெட்டி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக 4வதாக சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த வினோத் கண்ணன் என்பவரை வியாழக்கிழமை காலை பல்லடம் அருகே கரையான்புதூர் என்ற இடத்தில் காரில் துரத்திச் சென்ற 5 பேர் கொண்ட கும்பல் தலையை வெட்டி சிதைத்து கொன்றுவிட்டு தப்பியதாக போலீசார் தெரிவித்தனர். பழிக்கு பழியாக கொல்லப்பட்ட 4 பேர் போக அக்னிராஜ் கொலை வழக்கில் கைதான பூச்சி இருளப்பன், விக்கி, சக்திவேல், தர்மராஜ் ஆகிய 4 பேரும் ஜாமீனில் வெளியே வந்து தலைமறைவாக இருக்கும் நிலையில் அவர்களையும் அக்னி பிரதர்ஸ் குறிவைத்திருப்பதாக இன்ஸ்டாகிராமில் பகிரங்கமாக பதிவிட்டுள்ளனர். கதைக்கு முடிவு சொல்லலாம், பகைக்கு என்று பதிவிட்டு அக்னியின் வேட்டை அட்டகாசமாக நடக்க உள்ளது, சிந்திய ரத்தம் வீண் போகாது என குறிப்பிட்டுள்ளனர். மேலும் பதில் தரமாக இருந்ததா எனவும் கொலை தொடரும் என வினோத் கண்ணன் வெட்டப்பட்ட புகைப்படத்தை அக்னிராஜின் புகைப்படத்தோடு இணைத்து ஸ்டோரியாக வெளியிட்டுள்ளனர். போலீசாருக்கு சவால் விடும் வகையில் அடுத்தடுத்து கொலை சம்பவத்தில் ஈடுபட்டு வரும் அக்னி பிரதர்ஸ் என்ற கும்பலை பல்லடம் காவல்துறையினர் 3 தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக பல்லடம் செய்தியாளர் சதீஷ்குமார்.